ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஏசையா உமக்கு நன்றி நன்றி அப்பா. ஹல்லேலூயா 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 ஜீசஸ். எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே இருப்பவரே, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைத்தவரே நிறைபவரே. எல்லாரும் சொல்லலாமா? எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே இருப்பவரே, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைத்தவரே நிறைபவரே. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறே. எல்லாரும் சொல்லலாமா? ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறே. உயிர் பிழைத்தேன் உதவி பெற்றேன் உயிருள்ளவரை துதிப்பே. உயிர் பிழைத்தேன் உயிர் பிழைத்தேன் உதவி பெற்றேன் உயிருள்ளவரை துதிப்பேன். எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே இருப்பவரே, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைத்தவரே நிறைந்தவரே. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறே. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறே. உயிர் பிழைத்தேன் உதவி பெற்றேன் உயிருள்ளவரை துதிப்பே. சொல்லுங்க எல்லாரும். உயிர் பிழைத்தேன் உதவி பெற்றேன் உயிருள்ளவரை துதிப்பே. தகப்பனாக இதுவரையும் தோளின் மீது சுமந்து வந்தி. சொல்லலாமே? தகப்பனாக இதுவரையில் தோளின் மீது சுமந்து வந்தி. தந்தையே உம்தயவா தாண்டினேன் வனாந்திரத்தை. தந்தையே உம்தயவா தாண்டினேன் வனாந்திரத்தை. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறே. எல்லாரும் வாய்களை திறந்து ஸ்தோத்திரமே. அப்பாவை பார்த்து மறவாமல் உயிர் பிழைத்தே உயிர் பிழைத்தே உதவி பெற்றே உயிருள்ளவரை துதிப்பே. உதவி பெற்றேனப்பா உயிர் பிழைத்தே உதவி பெற்றே உயிருள்ளவரை துதிப்பே. எல்லாவற்றிலும் நீ மேலானவர் எல்லோரிலும் பெரியவர் சகலவற்றையும் சிருஷ்டித்தவர் சர்வ வல்லவரே. எல்லாரும் சொல்லாமே?
எல்லாவற்றிலும் நீ மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வ வல்லவரே. உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை, நீரே நீர் மாத்திரமே. உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை, நீரே நீர் மாத்திரமே. பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தரே, பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தரே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. எல்லாரும் சொல்லுங்க, நீரே நீர் மாத்திரமே. அவரை பார்த்து, நீரே நீர் மாத்திரமே. காலை வேளையுமே நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. நீர் ஒருவரே பரிசுத்தர், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன் நீர் பரிசுத்தர். ஞானமும் வல்லமையும் உம்முடைய கரத்திலே இருக்கிறது. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. எல்லாரும் எழுந்து நின்று ஹல்லேலூயா, thank you Jesus, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவரை ஆராதிக்க ஆயத்தமா இருக்கிறீங்க இந்த கால வேளையில? அவர் ஒருவரே பரிசுத்தர். வானாதி வானங்களும் கொள்ளாத உம்முடைய மகிமையை, பூமியில உள்ள நாங்கள் சிறு கூட்டமாக உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. எல்லாரும் உங்க வாய்களை திறங்க, துதி பலிகளை ஏறெடுங்க. வாய்களை திறந்து அப்பாவுக்கு முன்பாக உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. உமக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, உமக்கு நன்றி பலிகளை செலுத்துகிறோம் அப்பா. Thank you Jesus. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம் தேவன் நல்லவர். ஆமென். நம்ம இருக்கிற வண்ணமாகவே நம்மளை நேசிக்கிற தேவன் நம்ம ஆண்டவர். ஆமென். மனிதர் சில பேர் என்ன செய்வாங்க, பணம் இருந்தா நேசிப்பாங்க, பதவி இருந்தா உங்களை நேசிப்பாங்க. ஆனா ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? நீங்க இருக்கிற வண்ணமாகவே உங்களை நேசிக்கிற தேவன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் இருக்கிற வண்ணமாகவே என்னை நேசிக்கிறார் அவர். ஆமென். இளைய குமாரன், கெட்ட குமாரனுடைய வாழ்க்கையை நம்ம பார்த்தோம் என்று சொன்னா, அவன் ஆஸ்தியெல்லாம் அழித்து போட்டுட்டு அப்பாவுடைய சமூகத்துல வரும்போது அவனுக்கு ஒரே ஒரு சிந்தனை தான். புத்தி தெளிந்து அவன் என்ன செய்யறான்? என் தகப்பன் வீட்டுக்கு நான் போவேன். ஆமென். போகும்போது நீங்க அந்த இடத்துல பார்க்கலாம், அவன் மூஞ்சியை கழுவிட்டு குளிச்சுட்டு புது ட்ரெஸ் போட்டுட்டு ஒரு சோக்கா போகல. ஆமென். இருக்கிற வண்ணமாகவே அப்பாட்ட ஓடி வந்துட்டான். ஆமென். அப்பாட்ட வந்து நமக்கு அவருக்கு முன்னாடி ஒரு நடிப்பு தேவையில்லை, ஒரு பாவலா தேவையில்லை. நான் எப்படி இருக்கிறேனோ அந்த நிலைமையிலே என்னை நேசிக்கிற தேவன். கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுவோமா? நான் எந்த நிலையில இருக்கிறேனோ அந்த நிலைமையில என்னை நேசிக்கிற ஒரே தெய்வன் இயேசு. ஆமென். சில பேர் நினைக்கலாம், எனக்கு அழகு இல்லை, எனக்கு அந்தஸ்து இல்லை, என்னை யாரும் மதிக்கிற அளவுக்கு நான் சமுதாயத்தில் இல்லை, எனக்கு படிப்பு இல்லை, நல்ல ஒரு வேலை இல்லை, நல்ல ஒரு குடும்பம் இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்றார், நீ எந்த நிலைமையில இருக்கிறாயோ அதே நிலைமையில என் அண்டைக்கு ஓடி வா, நான் உன்னை சேர்த்து கொள்ள ரெடியா இருக்கிறேன் அப்பா சொல்றார். கரங்களை தட்டி நம் தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனே, நம் நன்றி பலிகளை செலுத்தி நம்ம ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. உற்சாகமா கரங்களை தட்டி தொடர்ந்து பாடி நாம் ஆண்டவர் நாமத்தை உயர்த்துவோம். இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே.
உமக்குத்தானே இணையில்லா தேவன். எல்லாரும் திரும்ப சொல்லுங்க. இடைவிடா நன்றி. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும். ஆமென். என்ன நடந்தாலும் நன்றி ஐயா. ஜீசஸ். எல்லாரும் கரங்களை தட்டி நன்றி நன்றி. ஆமென். தேங்க்யூ அப்பா. நன்றி அப்பா. இணையில்லா தேவனே உமக்குத்தானே இடைவிடா இணையில்லா தேவன். தேடி வந்தீரே நன்றி ஐயா, கொண்டீரே நன்றி ஐயா. சொல்லுங்க. தேடி வந்தீரே நன்றி ஐயா, தெரிந்து நன்றி நன்றி நன்றி. இடைவிடா நன்றி உமக்குத்தானே உமக்குத்தானே. இடைவிடா நன்றி உமக்குத்தானே உமக்குத்தானே. நிம்மதி தந்தீரே நன்றி ஐயா, நிரந்தரமானீரே நன்றி ஐயா. சொல்லுங்க எல்லாரும். என் நிரந்தரமானீரே நன்றி ஐயா, நன்றி நன்றி. இடைவிடா நன்றி. கரங்களை தட்டி உற்சாகமா. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. ஆமென். தேங்க்யூ அப்பா. தேவன் உமக்குத்தானே. என்னை கண்டீரே நன்றி ஐயா, கண்ணி துடைத்தீரே. கடந்த 12 மாதங்களா என்னை கண்டீரப்பா, என் கண்ணீரை துடைத்தீரே. நன்றி ஐயா, நன்றி நன்றி. இடைவிடா. தேங்க்யூ அப்பா. ஆலயத்தை தேவ மகிமை நிரப்பட்டும். இடைவிடா நன்றி உமக்குத்தானே உமக்குத்தானே. நீதி தேவனே நன்றி ஐயா. சொல்லுங்க எல்லாரும் வாய்களை திறந்து. ஆமென். நீதி தேவனே. சபை ஆராதிக்கட்டும். நன்றி நன்றி. இடைவிடா நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன், ஈடு இணை இல்லாதவரே நன்றி அப்பா. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. அநாதி தேவனே நன்றி ஐயா, அரசாலும் தெய்வமே. அநாதி தேவனே நன்றி ஐயா, அரசாலும் நன்றி அப்பா. நன்றி நன்றி. இடைவிடா நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன். சத்தத்தை உயர்த்தி எஸ் லோர்ட் உமக்கு நன்றி அப்பா. நித்திய ராஜாவே நித்திய ராஜாவே நன்றி ஐயா, சத்திய தீபமே நன்றி ஐயா. நித்திய ராஜாவே நன்றி ஐயா, சத்திய தீபமே நன்றி ஐயா. நன்றி நன்றி. இடைவிடா நன்றி. எல்லாரும் உற்சாகமா ஹல்லேலூயா. நன்றி அப்பா. இணையில்லா தேவன். என்ன நடந்தாலும் என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் யார் இருந்தாலும் என்ன இல்லாவிட்டாலும் என்ன
என் தேவன் இந்த காலைவெளியில் உங்களை கரம் பிடிக்கிறார். கைவிட்டாலும் நன்றி ஐயா, நன்றி இடைவிடா நன்றி உமக்கு தானே இணையெல்லாம் ஏசையா. இடைவிடா உமக்கு தானப்பா, உமக்கு தானே நிம்மதி தந்தீரே நன்றி ஐயா. நிரந்தரம் எனக்கு நிம்மதி தந்தாரே, என் நிரந்தரமானீரப்பா. நன்றி ஐயா, நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்கு தானே இணையில் தேவன் ஏசையா. நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி. Glory to the King of Kings. தேவன் உமக்கு தானே என்னை கண்டீரே நன்றி ஐயா. என் கண்ணி துடைத்தீரே நன்றி ஐயா. சொல்லுங்க எல்லாரும், என்னை கண்டீரே ராஜா. கண்ணி நன்றி அப்பா, நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்கு தானே இணையில் தேவன் உமக்கு தானே இடைவிடா உமக்கு தானப்பா. எல்லாரும் உற்சாகமா, உமக்கு தானே நீதி தேவனே நன்றி ஐயா. வெற்றி வேந்தனே நன்றி ஐயா. நீதி தேவனே நன்றி அப்பா, நன்றி அப்பா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்கு தானே இணையில்லா தேவன். எஸ் லார்ட், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த காலையில் நாமத்தை உயர்த்துகிறோம். தேவன் உமக்கு தானே எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றி ஆளுமை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே இயேசுவே உம்மை நான் துதிப்பேனப்பா. எல்லாரும் சொல்லலாமா? எந்த காலத்திலும் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியா உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் சந்தோஷத்தோடு துதிப்பேன். இயேசுவே இயேசுவே உம்மை எந்த வேளையிலும் துதிப்பேன் துதிப்பேன். ஆதியும் நீரே அந்தமும் நீரே ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே ராஜா என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியா உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் என் வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நன்றி நிறைந்த உள்ளத்தோடு துதிக்கிறோம் அப்பா. வேளையிலும் துதிப்பேன். தாய் தந்தை நீரே தாய் தந்தை நீரே என் தாதியும் நீரே என் தாபரம் நீரே என் தாரகம் நீரே. சொல்லுங்க தாய் தந்தை நீரே என் தாபரம் நீரே என் தாரகம் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியாலும் நான் துதிப்பேன். இயேசுவே நன்றி அப்பா. முழு உள்ளத்தோடுமே நாங்கள் துதிக்கிறோம் முழு உள்ளத்தோடுமே நாங்கள் துதிக்கிறோம். இயேசுவே இயேசுவே நன்றி அப்பா. துதிப்பேன். வாழ்விலும் நீரே வாழ்விலும் நீரே தாழ்விலும் நீரே பாதையில் நீரே என் பாதையில் நீரே.
எல்லாரும் சொல்லுங்க. வாழ்விலும் நீரே, பாதையில் நீரே, என் பாதையில் நீரே, எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியா நான் துதிப்பே. இயேசுவே நன்றியப்பா, துதிப்பே, எந்த வேளையிலும் துதிப்பே. இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் ஆண்டவரே, வேளையிலும் துதிப்பேன். வானிலும் நீரே, வானிலும் நீரே, பூவிலும் நீரே, ஆழியில் நீரே, என் ஆபத்தில் நீரே. வானிலும் நீரே, பூவிலும் நீரே, ஆழியில் நீரே, என் ஆபத்தில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். இயேசுவே. சபை துதிக்கட்டும், ஆராதிக்கட்டும் உற்சாகத்தோடு. துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் மாறாதவர் நீரே. இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் மாறாதவர் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். உற்சாகமாக ஆமென். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே, இயேசுவே உம்மை நான் அவரை நோக்கி பார்த்து உம்மை நான் துதிப்பேன் ஆண்டவரே. இயேசுவே, இயேசுவே உம்மை நான் தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே, இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். என் வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் எஸ் லோர்ட் உம்முடைய துதியால் ஆலயம் நிரம்பட்டும். துதிப்பேன். உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றேன் மகிழச் செய்தி. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தி. தூயவரே, தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆராதனை உமக்கே. எஸ் லார்ட், எல்லாரும் ஆராதிப்போமா அவருடைய நாமத்தை. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. கரங்களை உயர்த்தி ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. நன்றி அப்பா, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்த பலவீன நேரங்களில் உன் கிருபை தந்தீரையா. என் பலவீன நேரங்களில் உங்க கிருபையை தந்தீரப்பா. உன் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா, இயேசு ராஜா என் பலனானே, எதற்கும் பயம் இல்லையே. இயேசு ராஜா என் பலனே, உம்மை ஆராதிப்பே, பயம் இல்லையே. ஆராதனை உமக்கே. நன்றி அப்பா, ஆராதனை உமக்கு. ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. ஆராதனை உமக்கே. மீண்டுமாக ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. தூயாதி தூயவரே உமக்கே. ஆராதனை
உமக்கே எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் நன்றி அப்பா புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணி துதித்திடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணி துதித்திடுவே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, முழு உள்ளத்தோடு ஆராதனை உமக்கே. நன்றி அப்பா ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எல்லாரும் உற்சாகமா சகல வரக தடதலா இந்த காலுவிலே தேவ வல்லமை என்ன நிரப்பட்டுமப்பா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. நன்றி அப்பா. Thank you Jesus, Jesus. எல்லாரும் இடைவிடாம ஆராதனை உமக்கே. Glory to the King of Kings. ரிஷகரா பகதலரா இந்த வருடத்தின் கடைசி நாட்கள்ல தேவ வல்லமை நிரப்பட்டுமப்பா. ஆவில நிறைந்த அந்நிய பாஷைகள்னால அபிஷேகம் பெற்றவங்க தேவ பிள்ளைகள் வாய்களை திறந்த அந்நிய பாஷைகளில தேவனை துதிப்போமா. லேமர சபபபோ ரியாந்தரலரரரரரா லேமனர பபபபா லேகசேரே லேபபபா ரோகதலா. இந்த கடைசி நாட்கள்ல நிரப்புங்கப்பா. இந்த வருடத்தின் கடைசி நாட்கள்ல என்னை ஆவிக்குள்ளாக்குங்கப்பா. என்னை ஆவியினால் நிரப்புங்க. என்னை ஆசீர்வதிங்க. உம்முடைய கிருபைகளால நிரப்புங்க. லேமா ராகா பாபா பாபா ரியாந்தரலரரரரி பாபா. தேவ வல்லமை என்னை நிரப்புகிறது என்று ஒவ்வொருவரும் சொல்லுங்க. தேவ வல்லமை என்னை நிரப்புகிறது. தேவ அபிஷேகம் என்னை மூடுகிறது. தேவ கரம் என்னை தொடுகிறது. ஆலயத்தை தேவ மகிமை நிரப்புகிற நேரம் இது. ஆலயம் தேவ மகிமையினால நிரம்பப்படுகிற நேரம் இது. சிங்காசனத்தில் வீட்டிருக்கிற தேவ நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக அவருடைய சிங்காசனத்தை விட்டு இறங்கி வந்து நம்ம மத்தியில வாசம் பண்ணுகிற நேரம் இது. லேகரபபபா ரியாந்தரலரரரபா சபபபோ லேகரபோ ரியாந்தரலரரா லேசே லேகரபபபோ லேமனர சந்தரரரரா. Thank you அப்பா. நன்றி 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 அப்பா. ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளை நிரப்புங்க ஆண்டவரே. Yes Lord, உமக்கு நன்றி. தீரமஷலமரயந்தரலரரரா ஓரபகதலரரரரா. Jesus, உமக்கு நன்றி. Yes Lord, உமக்கு நன்றி. Thank you அப்பா. உமக்கு நன்றி 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 அப்பா. நீங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி அப்பான்னு சொல்லுங்க. நன்றி அப்பா நன்றி. ஏசையா நன்றி, ஏசையா நன்றி. நன்றி உமக்கு நன்றி. உங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பாவை மாத்திரம் நீங்க நோக்கி பார்த்து உங்களுக்கு உங்க வாயில வர்ற துதிகளை நீங்க அவருக்கு நேர செலுத்தி கொண்டே இருங்க.
துயரத்தில் கூப்பிட்டே உதவிக்காய் கதறினே அழுகுரல் கேட்டீரையா குனிந்து தூக்கினே பெரியவனாக்கினே உமது காருண்யத்தா குனிந்து தூக்கினே பெரியவனாக்கினே உமது காருண்யத்தா குனிந்து தூக்கினே ரே பெரியவனாக்கினீரே உமது காருண்யத்தா பெரியவனாக்கினீரே. எல்லாரும் சொல்லுங்க, குனிந்து தூக்கினீரே குனிந்து தூக்கினீரே பெரியவனாக்கினீரே உமது காருண்யத்தா பெரியவனாக்கினீரே. நான் நம்பும் கேடகம் விடுவிக்கும் தெய்வம் நீதானையா. எத்தனை பேர் சொல்றீங்க? நான் நம்பும் கேடகம் விடுவிக்கும் தெய்வம் நீதானையா. தூயவர் தூயவர் தூதிக்கு பாத்திர ஆறுதல் நீதானையா. தூயவர் தூயவர் தூதிக்கு பாத்திர ஆறுதல் நீதானையா. தூயவர் தூயவர் தூதிக்கு பாத்திரரே ஆறுதல் நீதானையா. தூயவர் தூயவரே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி தூயவர் தூயவரே தூதிக்கு பாத்திர. உங்க சத்தம் உயரட்டும். ஆறுதல் நீதானையா. தூயவர் தூயவரே. துயரத்தில் கூப்பிட்டே உதவிக்காய் கதறினே அழுகுரல். எத்தனை பேர் அழுகுரல் கேட்டார்? துயரத்தில் கூப்பிட்டே உதவிக்காய் கதறினே அழுகுர கேட்டீரையா. தூக்கினி பெரியவனாக்கினி உமது காருண்யத்தா குனிந்து தூக்கினி பெரியவனாக்கினி உமது காருண்யத்தா குனிந்து தூக்கினி பெரியவனாக்கினீரே உமது காருண்யத்தா பெரியவனாக்கினீரே குனிந்து தூக்கினீரே. நன்றியப்பா, என்னை பெரியவனாக்கினீரே பெரியவனாக்கினீரே உமது காருண்யத்தா
பெரியவர் நாக்கினீரே. ஹல்லேலூயா ஓசன்னா, ஹல்லேலூயா ஓசன்னா, ஹல்லேலூயா ஓசன்னா, ஹல்லேலூயா ஓசன்னா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா ஓசன்னா, ஹல்லேலூயா ஓசன்னா, ஹல்லேலூயா ஓசன்னா, ஹல்லேலூயா ஓசன்னா. மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, வென்றவரே, எல்லாரும் வாய்களை திரு. உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரே, மரணத்தை ஜெயித்தவர் உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. செய்கிறோம். பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஹல்லேலூயா ஓசன்னா. நன்றி அப்பா, துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஓசன்னா, ஹல்லேலூயா ஓசன்னா. திரும்பமாக ஹல்லேலூயா ஓசன்னா, ஹல்லேலூயா ஓசன்னா, ஹல்லேலூயா ஓசன்னா, ஓசன்னா. முழங்கால் படியிட்டு, எல்லாரும் முழங்கால் படியிட்டு, முழுமையும் தருகிறே. முழங்கால் படியிட்டு முழுமையும் தருகிறே. எல்லாரும் சொல்லலாமா? முழங்கா படியிட்டு முழுவதுமாக முழுமையும் தருகிறே. கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே, மெய்யான தீபமே, என் வாழ்வி பாக்கியமே. முழங்கால் படியிட்டு முழங்கால் படியிட்டு முழுமையும் தருகிறே. எல்லாவற்றையும் அப்பாவுக்கு ஒப்பு கொடுங்க. முழங்கால் படியிட்டு முழுமையும் தருகிறே. முழங்கால் படியிட்டு, நன்றி அப்பா, முழுமையும் தருகிறே. நன்றி அப்பா, உடைய சமூகத்தில் முழங்கால் படியிட்டு இந்த காலையில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வருடத்தின் கடைசி நாட்களில் நிற்கிறோம். இந்த 12 மாதங்களும் எங்களோடு கூட இருந்து நடத்தினீரே, முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த வருடத்துக்குள்ள, புதிய வருடத்துக்குள்ள பிரவேசிக்கும் போது நான் முழுவதுமாய் உமது சமூகத்தில் ஒப்பு கொடுத்தவனாக, அரை குறையாக அல்ல ஆண்டவரே, முழு மனதோடு
முழு பலத்தோடுமே ஆராதிக்கிறவனாக நானும் என் வீட்டாரும் என்றார். நாங்க கர்த்தரையே சேவிப்போம், உமக்காக வாழ்வோம். எல்லாரும் சொல்லுங்க, உம்முடைய நாமத்துக்கு நாங்கள் மகிமையை ஏறெடுப்போம். முழு குடும்பமாக இந்த 2025 உங்க நாமத்தை நாங்க உயர்த்துவோம்ப்பா. முழு குடும்பமாக நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம், கர்த்தருக்காக வாழுவோம். எங்களை முழுவதுமாக சமூகத்தில் தாழ்த்துகிறோம். இந்த காலையில் உடைய கிருபைகளை எங்க மேலே ஊற்றுனதற்காக நன்றி. உங்களை ஆராதிக்க கொடுத்த நல்ல தருணத்திற்காக நன்றி. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. 1வது சங்கீதம் 1, 2, 3 வசனங்களை ஆமென் வாசிப்போம். மைக்கில் வாசிங்க. சங்கீதம் 1, 2, 3. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கி. கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். கர்த்தாவே, ஸ்தோத்திரம். அந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். வசனத்தை கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. தேவ ஆவியானவரே, உம்மை நாங்கள் அழைக்கிறோம். நீரே இந்த இடத்துல போதிக்கிறவராயிருந்து இந்த வார்த்தை பகுதியெல்லாம் நீங்கள் பேசுங்க. இந்த அடியானை ஒரு பாத்திரமாய் பயன்படுத்தும். வந்திருக்கிற மக்களோடு நீங்கள் பேசும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கு எல்லா மகிமையை செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சங்கீத புஸ்தகத்திலே 1வது சங்கீதம் 1, 2, 3 வசனங்களை நாம் இந்த செய்திக்காக எடுத்திருக்கிறோம். இந்த வேத வசனம் சொல்லுகிறது, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், அல்லேலூயா, பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்திலே உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மேலே சொல்லப்பட்ட வசனம் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையை குறிக்கிறது. அல்லேலூயா. துன்மார்க்கருடைய ஆலோசனையிலே நடவாமலும், அது நம்மளுடைய வாழ்க்கை, நம்ம வாழ்க்கையை கவனமாக பாதுகாக்கணும். அல்லேலூயா. பாவிகளுடைய வழியிலே நில்லாமலும், இதுவும் நம்முடைய வாழ்க்கையின் ஜாக்கிரதையை குறிக்கிறது. வாழ்க்கை என்பது ஜாக்கிரதையாக பாதுகாக்க வேண்டியது. பாவிகளுடைய வழியிலே நில்லாமலும், அதாவது அவங்களுடைய பழக்கத்தை நாம் எடுத்துக்கொள்ளாமல், அல்லேலூயா, பரியாசக்காரர் உட்காரும் இடத்திலே உட்காராமலும். ஆமென். என்ன காரியம்னாலும் கேலி பண்றவங்க, ஆமென், கடவுள் காரியத்தையும் குடும்ப காரியத்தையும் எல்லாவற்றையுமே கிண்டலாகவே, ஆமென், நக்கலா பரியாசமான இந்த மாதிரி சிந்தையோடு இருக்கிறவங்களுடைய, ஆமென், அவங்க இடத்துல உட்காராமலும். அப்புறம் 2வது வசனம் சொல்லுது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து. நாம நேசிக்க வேண்டியது என்னன்னா வேதம். ஆமென். கடவுளுடைய வார்த்தையின் மேலே பிரியமாயிருந்து. அல்லேலூயா. கதிசோத்ரா. பாவியலுடைய வழியின் மேல் பிரியம் அல்ல, பரியாசக்காரர்களுடைய இடத்துல இருக்கணும் சொல்ற ஒரு பிரியம் அல்ல. அல்லேலூயா. வேதத்தில் பிரியமாயிருந்து. சோத்ர. வேதம், ஆமென், நமக்கு நல்ல போதனையை கொண்டு வரும். வேதம் நமக்கு நல்ல புத்தியை கொண்டு வரும். அதனால வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன்
பாக்கியவான். அல்லேலூயா. கடவுளுடைய வேதத்தை வாசிக்கும் பொழுது நம்ம வாழ்க்கை நல்ல வாழ்க்கையாக மாறும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த வேதத்தில் மேல் பிரியமாயிருந்து ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நிறைய பேருடைய வாழ்க்கை கெட்டு போவது சேர்க்கை தான். அல்லேலூயா. அதனாலதான் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது, பாவிகளுடைய வழியை தெரிந்து கொள்ளாதே. ஆமென். கெட்டவர்களுடைய வழியை நீ தெரிந்து கொள்ளாதே. நீ என்னத்தை தெரிந்து கொள்ளணும்னா பைபிளை தெரிந்து கொள். அல்லேலூயா. வேதத்தின் மேல் பிரியமாயிருந்து வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு. அப்படின்னா ஸ்தோத்திரம், ஒரு மரத்துக்கு தேவை நீர் தான். அந்த நீர் ஓரத்தில் இருக்கிற ஒரு மரம் என்ன செய்யும்னா தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். ஆமென். அந்த மரத்தை வச்ச ஓனருக்கு தன் காலத்திலே தன் கனியை ஸ்தோத்திரம் தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். இது ஒரு மனுஷனைத்தான் கடவுள் சொல்லுகிறான். இப்படி நம்ம வாழ்க்கையை பாதுகாத்து சேராதவங்களோட சேரக்கூடாதவர்களோட சேராமல் வேதத்தில் பிரியமாக இருந்து இதை தியானமாய் எடுத்துக்கொண்டு அப்படி வாழும் பொழுது நீர்கால்களில் ஓரமாய் நடப்பட்ட ஒரு மரம் போல தன் காலத்திலே தன் கனியை தந்து, அதாவது தன்னை படைச்ச தேவனுக்கு கனி கொடுத்து, அல்லேலூயா, ஒரு இலை உதிராதிருக்கிற மரம். அப்படின்னா எப்போதும் ஒரு ஆசீர்வாதமா வாழுகிற ஒரு மனிதனாக வாழுவான். அவன் செய்வது எல்லாம் வாக்கியம். அதாவது சக்சஸ்ஃபுல் லைஃப். அல்லேலூயா. ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை. செய்வது எல்லாம் வாக்கியப்படும். அல்லேலூயா. அவன் என்ன செய்தாலும் கர்த்தர் அதை வாக்கிய பண்ணுவார். ஆமென். இதற்கு அப்படியே எதிர்ப்பதத்தை யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஆமென், ஸ்தோத்திரா, வேதத்தில் பிரியமாய் இல்லாமல், அல்லேலூயா, கெட்ட வழக்கம் அந்த மாதிரி நண்பர்களோட பிரியமாய் இருந்து அதையே வாழ்க்கையாக தெரிந்து கொண்டு அப்படி போகும்போது அவர் என்ன செய்தாலும் அது வாய்க்காது. அல்லேலூயா. ஆக அது ஒரு கடவுளுக்கு ஒரு கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை அல்ல. அல்லேலூயா. பாருங்க, வேதம் சொல்லுகிறது தன் காலத்தில் தன் கனியை தந்து. கடவுளுக்கு நாம் கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழணும். நம்மளை படைச்ச ஒரு தெய்வம், அவருக்கு ஒரு கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அல்லேலூயா. அடுத்த வசனம் சொல்லுகிறது, துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கிற பதரை போல் இருக்கிறார்கள். அதாவது சோதரா, துன்மார்க்கர்கள் என்றால் சோதரா, பாவத்தின் மேல பாவத்தை கூட்டிக்கிட்டே போறவங்க. அப்படி இப்படி இராமல், இதுக்கு முன்னே வாசித்தது போல இராமல் காற்று பறக்கடிக்கிற பதர். அதாவது நெல்லுல ரெண்டு இருக்குது, ஒன்று மணி, இன்னொன்று பதர். உள்ள நல்ல அரிசி விளைஞ்சிருக்கும், இல்லை என்றால் உள்ள ஒண்ணுமே இருக்காது. ஆமென். அது ஒரு அப்படி ஒட்டியே இருக்கும் தொளி, அதான் பதர். அதை தூவும் போது இந்த காத்துல இப்படி விளக்குமாறு வச்சு அடிப்பாங்க. விளக்குமாறுல சொலவை வச்சு இப்படி இப்படி அடிப்பாங்க. அதெல்லாம் பறந்து ஆமென் வேற இடத்துல போய் விழும். அதான் பதர். அப்ப துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். அல்லேலூயா. சோதரா, நாம என்ன யோசிக்க வேண்டியது, நம்மளை படைச்ச கடவுளுக்கு நாம ஒரு கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சோதர, கனி கொடுக்கிற வாழ்க்கை என்றால் ஆமென் நல்ல வாழ்க்கை, ஆண்டவருக்கு பிரயோஜனமான வாழ்க்கை, ஆண்டவருக்கு பிரியமா வாழ்ற வாழ்க்கை, ஆண்டவருக்கு கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லூக்கா 13ஆம் அதிகாரம் 6
9 வரை வாசிப்போம். அப்பொழுது அவர் ஒரு உவமையையும் சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும். நான் இதை சுற்றி கொத்தி எரு போடுவேன். கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு ஓமையை சொல்லுகிறார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்று காணவில்லை. 3 வருஷம் கழிச்சு, ஆமென், ஸ்தோத்திரம், அந்த அத்தி மரத்திலே கனியை தேடுகிறார். பாருங்க, கனியை கடவுள் நம்முடைய வாழ்க்கையிலே தேடுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. கனி என்றால் நல்ல குணங்கள். அல்லேலூயா. நல்ல குணங்கள். ஆமென். நற்குணம். அல்லேலூயா. ஆகவே கனியை அவர் தேடி வருகிறார், தேடுகிறார். ஸ்தோத்திரம். அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. பாருங்க, அந்த வசனம் சொல்லுகிறது, ஒன்றுமே காணவில்லை. அல்லேலூயா. ஒரு நல்ல குணம் கூட காணவில்லை அப்படின்னு அர்த்தம். நல்ல ஆண்டவருக்கு பிரியமான ஒரு நல்ல குணம் ஒன்று கூட காணவில்லை. அந்த வசனம் சொல்லுகிறது, 6ஆம் வசனம், கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. நம்மளை ஆண்டவர் ஆயுசோடு வைப்பதும் ஆசீர்வாதமா வைப்பதும், நம்ம என்ன செய்தாலும் கடவுள் அதை வாய்ப்பதும் கனிகளை பொறுத்து தான் இருக்கிறது. அல்லேலூயா. கது சோதரா, அவன் என்ன செய்தாலும் வாக்கியம் என்று சொல்லுகிறது. அல்லேலூயா. அவன் கனி கொடுத்து வந்தான். ஆமென். பைபிள் சொல்லுகிறது, சோதர, தன் காலத்தில் தன் கனியை அவன் கொடுத்தான். அவன் இலை உதிராதிருக்கிற மரத்தை போல இருந்தான். அவன் செய்வதெல்லாம் வாய்த்தது. நம்ம செய்ததெல்லாம் வாய்க்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நாம் ஆண்டவருக்கு கனி கொடுக்க வேண்டும். ஒன்றுமே அதில் காணவில்லை. அல்லேலூயா. ஆமென். கனியை அவர் நம்முடைய வாழ்க்கையிலே தேடுகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சூத்திரா, கடவுள் பாருங்க, நம்மளை படைச்சிட்டு கடவுள் நம்மளிடத்திலே ஒன்றை தேடுகிறாரா. அல்லேலூயா. நம்மளை எல்லாம் படைச்சு நம்மளை பாதுகாத்து நமக்கு எல்லா விதமான காரியங்களையும் செய்து ஒன்றை கடவுள் நம்மிடத்திலே தேடுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நல்ல குணங்களை, நல்ல கனிகளை கடவுள் தேடுகிறார். அல்லேலூயா. கனியை கடவுள் நம்முடைய வாழ்க்கையிலே பார்க்கும் போதுதான் நாம் என்ன செய்தாலும் வாய்க்கும் என்கிற ஒரு இடத்துக்கு வருவோம். இலை உதிராதிருக்கிற மரத்தை போல நம்மளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் நம்முடைய வாழ்க்கை கொஞ்ச காலம் நல்லா இருந்துட்டு கொஞ்ச காலம் நல்லா இல்லாம போயிருது என்றால், கொஞ்ச காலம் நல்லா இருக்கிற காலங்கள்ல கொஞ்சம் நல்ல ஆண்டவருக்கு பிரியமா வாழுகிறோம். ஆனா கொஞ்ச காலம் கழிச்ச உடனே நம்ம ஆண்டவருக்கு பிரியம் இல்லாம போறதுனால நம்முடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் நிறுத்தப்பட்டு விடுகிறது. அல்லேலூயா. ஒன்றுமே காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமா இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன். கரெக்டா ஆண்டவர் சொல்றாரு, 3 வருஷம். ஆமென். 3 வருஷமா அப்படின்னா, ஒரு வருஷம் வெயிட் பண்ணி பார்க்கிறா. ஆமென். கனிகள் இல்லை. 2வது வருஷமும் வெயிட் பண்ணி பார்க்கிறா, கனி கிடையாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நிறைய பேர் சபையில இருந்து கொண்டு கனி கொடுக்காத ஒரு மரமாக, ஆண்டவருக்கு கனி கொடுக்காத ஒரு வாழ்க்கை வாழுகிறார்கள். அது ஒருபோதும் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. உலகத்தார் சிந்திக்கிறது மாதிரி அல்ல, உலகத்தார் யோசிக்கிற மாதிரி அல்ல. ஆமென். தேவ பிள்ளைகள் யோசிக்கிறது போல. ஆமென். நம்ம எல்லாரும் ஒரு நாள் தேவ தூதர்களாக மாற போகிறோம். அல்லேலூயா. சபையில இருப்பது ஒரு சாதாரணமான வாழ்க்கை அல்ல. நம்ம எல்லாரும் ஒரு நாள் தேவ தூதர்களாக பரலோகத்திலே, ஆமென், ஆண்டவர் நம்மை ஒரு தேவ தூதர்களாக மாற்ற போகிறார். அல்லேலூயா.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த உலகத்தானுக்கு இருக்கிற எண்ணங்கள் புத்திகள் நமக்கு வரக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 3 வருஷமாய் இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன். அல்லேலூயா. ஒன்றையும் நான் காணவில்லை. 3 வருஷமா ஒரு கனியை கூட ஆண்டவர் சொல்லுகிறார் நான் பார்க்கவில்லை. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையிலே நிறைய கனிகள் இருக்கும் என்றால் உங்களை பார்த்து கடவுள் நினைப்பார், எவ்வளவு கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை இவர்கள் வாழுகிறார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை பார்த்து நினைப்பார், உங்க குடும்பத்தை பார்த்து நினைப்பார், எவ்வளவு கனி கொடுக்கிறார்கள் இவர்கள், இவர்களுக்கு நான் இன்னும் நன்மைகளை கொடுக்க வேண்டும், இன்னும் நான் நிறைய ஆசீர்வாதங்களை கொடுக்க வேண்டும் என்று கடவுள் நிறைய காரியங்களுக்கு உங்களுக்கு திட்டம் பண்ணுவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஆகவே நம்முடைய வாழ்க்கை ஒரு கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையாக இருக்கணும். ஆமென். ஒன்றையுமே 3 வருஷமா நான் தேடுறேன், ஒன்றையும் காணவில்லை. ஆண்டவர் சொல்றார் அந்த தோட்டக்காரனை பார்த்து, இதை வெட்டி போடு அப்படின்னு சொல்லுகிறார். ஒருவேளை அந்த தோட்டக்காரன் ஒரு தேவ தூதனாக இருக்கலாம். அல்லேலூயா. ஆமென். இன்னொன்று இயேசு கிறிஸ்துவாக இருக்கலாம். அல்லேலூயா. ஒருவேளை உண்மையாகவே அவர் இயேசு கிறிஸ்து தான். அல்லேலூயா. ஆமென். ஆகவே இந்த மரம் ஒரு கனியும் கொடுக்கிறது இல்லை. ஆகவே இதை வெட்டி போடு அப்படி என்றால், வெட்டி போடு என்றால் அவர்களுடைய வாழ்க்கையை முடிச்சிரு அப்படின்னு சொல்றதுக்கு அர்த்தம். அல்லேலூயா. வெட்டி போடு, இது நிலத்தை ஏன் கெடுக்கிறது என்றார். அல்லேலூயா. அது சோத்ரா, இது ஏன் நிலத்தை கெடுக்கிறது? ஆண்டவர் தெளிவா சொல்லுகிறார், நிலத்தை கெடுக்கிறது என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. பூமிக்கு சொல்லுவாங்க, நீ பூமிக்கு பாரவும் என்ன அதுக்கு தெண்டமுமா இருக்கிறன்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. சோத்ர, பூமிக்கு வேதனைய, குடும்பத்துக்கு வேதனைய, நிலத்துக்கு வேதனைய. அல்லேலூயா. இது ஏன் நிலத்தை கெடுக்கிறது அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப கனி கொடுக்கிறவர்களாக இருந்தோம் என்றால் நாம் நிலத்தை கெடுக்கிறவர்களாக அல்ல, நாம் நிலத்தை ஆசீர்வதிக்கிறவர்களாக மாறுகிறோம். ஆமென். நாம் குடும்பத்துக்கு ஒரு ஆசீர்வாதமாக மாறுகிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேத வசனத்தை நாம் இந்த காதுல வாங்கிட்டு இந்த காதுல விட்டுட்டு போனீங்கன்னா உன் வாழ்க்கையில சாபம் இருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா. வேத வசனங்களை அப்படியே கேட்டுட்டு அதை அப்படியே கைகொள்ளாமல் போனீன்னா ஏதோ ஒரு சாபத்துக்குள்ள நீ இருக்கிற என்ற அர்த்தம். அல்லேலூயா. நிறைய தடுமாறும் பிசாசு உனக்குள்ளே தடுமாறிக்கொண்டே உன்னைய வசனத்துல வாழ விடாது. வழியருகே விதைக்கப்பட்டவன் அந்த வசனத்தை இருதயத்திலிருந்து சாத்தான் எடுத்து போடுகிறான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு நீ உன்னுடைய இருதயத்துல ஒரு வேதனை வரணும், என் வாழ்க்கை ஆண்டவருக்கு கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையாக மாறணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் வாழ்க்கை இயேசுவுக்கு ஒரு கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை அப்படியா மாறணும் என்கிற ஒரு வேதனை, ஒரு மாற்றம் உன் இருதயத்துல வரணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே அந்த தோட்டக்காரர் சொல்லுகிறார், அதற்கு அவன், ஐயோ ஐயா, இது இந்த வருஷம் மட்டும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். இயேசு கிறிஸ்து ரொம்ப இரக்கமுள்ள ஒரு தெய்வம். ஆமென். இந்த ஒரு வருஷம் சொல்றத ஆமென் நீங்கள் நினைக்கலாம் ஆண்டவர் கண்டுக்கிறாத ஒரு தெய்வம் என்று. இந்த ஒரு வருஷ கேப்ல நீங்க சிந்திக்கலாம், நம்ம என்ன தவறு பண்ணினாலும் கடவுள் நம்மளை கண்டுக்கிற மாட்டார். அல்லேலூயா. இந்த ஒரு வருஷத்துல உங்களுக்கு நிறைய தப்பான எண்ணம் கடவுள் மேல வரலாம். ஆமென். நம்ம எவ்வளவு பாவம் பண்ணினாலும் கடவுள் இதையெல்லாம் கண்டுக்கிற மாட்டா. சும்மா அப்படியே சபையில பரிசுத்தம் உண்மை அப்படின்னு சொல்லி மக்களை குழப்புறாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு சிந்தனை வரலாம். அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் தெளிவா சொல்லுகிறா, ஒரு வருஷம் மட்டும் இருக்கட்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த ஒரு வருஷத்துல அல்லேலூயா, அது ஏன் அப்படி ஆண்டவர் ஒரு வருஷம் சொல்றா, உங்களுக்கு ஒரு காலத்தை கர்த்தர் கொடுக்கிறார், நீங்கள் மனம் திரும்புவதற்கு ஒரு காலத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆகவே இந்த ஒரு வருஷத்துல மனம் திரும்பினால் சரி, நல்ல பாதையில நடந்தால் சரி, கனி கொடுத்தால் சரி அப்படின்னு சொல்றதுக்கு அர்த்தம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பைபிள் சொல்லுகிறது, காதை உண்டாக்கினவர் கேளாரோ, கண்ணை உண்டாக்கினவர் பார்க்காமல் இருப்பாரோ. ஆமென். அவர் உன்னை பார்த்து கொண்டேதான் இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு வார்த்தைகளை எல்லாம் அவர் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார்.
அல்லேலூயா. விக்கிரகத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அது வாயிருந்து அது பேசாது, அதுக்கு சுவாசம் அதிலிருந்து வராது. அல்லேலூயா. ஆனா ஆண்டவரை குறித்து சொல்லுங்க, வாயை உண்டாக்கினவர் பேச மாட்டாரா? கண்ணை உண்டாக்கினவர் பார்க்க மாட்டாரா? காதை படைச்சவர் உன் வார்த்தையை கேட்க மாட்டாரா? எல்லாத்தையும் கர்த்தர் கேட்பார். அல்லேலூயா. ஆகவே இந்த ஒரு வருஷம் மட்டும் இருக்கட்டும். அல்லேலூயா. நான் இதை சுற்றி கொத்தி எரு போடுவேன் அப்படின்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஆண்டவர் உனக்கு நல்ல புத்திமதிகளை கொடுத்து அவருடைய வழிகளை நான் நடத்துவேன், ஒரு நல்லவனாக மாறுவான். நீங்க ஒரு வருஷம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு பிதாவிடத்திலே அவர் சொல்லுகிறார். கனி கொடுத்தால் சரி, கனி கொடாவிட்டால் இனிமேல் அதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்கென்று கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையாக இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நம்ம தாய் தகப்பன் நம்மளை வளர்த்தாங்க, எல்லாம் செலவழித்து படிக்க வச்சாங்க. ஆனால் நம்ம இடத்துல ஒன்று எதிர்பார்ப்பாங்கல்ல. அல்லேலூயா. ஆமென். நம்ம நல்ல மகனா மகளா வளரணும், எல்லாம் உழைச்சி சம்பாத்தியம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்கல்ல. அதே மாதிரி கடவுள் நம்மளை படைச்ச கடவுள் தாயின் கற்பத்திலே அதிசயமாய் தாவீது சொல்லுகிறார், என்னை கடவுள் கருவிலே என்னை படைத்தார். தாவீது சொல்லுகிறார், தாயின் கற்பத்திலே நான் அதிசயமாய் உருவாக்கப்பட்டேன், அவரே என்னை தாயின் கற்பத்திலிருந்து எடுத்தவர் அப்படின்னு தாவீது சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு குழந்தையை பிறக்கும் பொழுது அந்த தாய் எவ்வளவு வேதனைப்படுறாங்க, எவ்வளவு துன்பங்களை அவங்க அனுபவிக்கிறாங்க. அல்லேலூயா. அதெல்லாமே ஒரு பலன். அந்த பிள்ளைகள் வளர்ந்து வரும்பொழுது, அந்த பிள்ளைகள் ஆசீர்வாதமா வளரும் போது அதனுடைய பலன் நமக்கு கிடைக்கும். ஆமென். அந்த ஆசீர்வாதத்தை பிள்ளைகள் நமக்கு தருவார்கள் என்ற ஒரு எண்ணத்தோடு தான் தாய் தகப்பன் அதை வளர்த்து அவங்களை ஆளாக்கி அவங்களை நடத்தி கொண்டு வருகிறாங்க. அதே மாதிரி கடவுள் நம்மளை படைச்சார், தாயின் கற்பத்திலே பாதுகாத்தார், இடையில ஆக்சிடென்ட்கள் ஆபத்துகளுக்கு பாதுகாத்தார். எதற்காக? கனி கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே. அல்லேலூயா. நாம் ஆண்டவருக்கு ஒரு கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. லூக்கா 13ஆம் அதிகாரத்துல ஸ்தோத்திரம் 4-5 வசனங்களை வாசிப்போம். சீலோமிலே கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்றதே, எருசலேமில் குடியிருக்கிற மனுஷர் எல்லாரிலும் அவர்கள் குற்றவாளிகளாய் இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ? அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மனம் திரும்பாமற் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள் என்றார். பாருங்கள், இந்த வேத வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு கோபுரம் விழுந்து 18 பேரை அந்த கோபுரம் கொன்றதே, எருசலேமில் குடியிருக்கிற மனுஷர் எல்லாரிலும் அவர்கள் குற்றவாளிகளா இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ? அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள். ஆண்டவர் தெளிவா சொல்லுகிறார், மனம் திரும்பாமல் போனால் நாம் கெட்டு போவோம், மனம் திரும்பாமல் இருந்தால் நாம் கனி கொடுக்க மாட்டோம். அல்லேலூயா. இந்த வசனத்தை சொல்லிட்டு தான் மேல சொல்லுகிறார், கனியை தேடுகிற ஓமையை சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்படி என்றால் மனம் திரும்புகிறவன் தான் கனி கொடுப்பான். அல்லேலூயா. நாம் மனம் திரும்ப வேண்டும். எதற்காக? கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழ. அல்லேலூயா. கடவுள் ரொம்ப இரக்கமுள்ள ஒரு ஆண்டவர், நம்ம மேல் ஒரு இரக்கமா இருக்கிறார். அல்லேலூயா. எதற்காக? அவருக்கு கனி கொடுப்பார் என்ற ஒரு ஒரு கிருபையோடு அவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். எனக்கு அவன் கனி கொடுப்பா. ஆகவே மனம் திரும்பாமல் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள். அதனாலே ஸ்தோத்திரம், மனம் திரும்ப வேண்டும். ஆமென். அல்லேலூயா. சபையை கடவுள் எதற்காக உருவாக்கினார் என்றால், மனம் திரும்பி அவர்கள் பாவத்தை அறிக்கை செய்து மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டவர்களாக மாறணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். இந்த தீவில் நிறைய கடல் தொழில்கள் தான் நடக்கிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கடந்த காலத்தில் ஒரு தம்பி சொன்னான், அவன் நல்ல சபையில் இருந்த ஒரு பையன் கடலுக்கு போனான். கடலுக்கு போன உடனே அவன் தண்ணி அடிக்க ஆரம்பிச்சான். அல்லேலூயா. இந்த போட்டுக்கு போன உடனே அந்த போட்டில் உள்ள ஆட்களோடு சேர்ந்து கெட்ட வார்த்தை பேசி அப்படியே கெட்டவங்களாம் மாறிடுறாங்க.
அல்லேலூயா. ஆனால் அவங்க குடும்பமெல்லாம் சபையில் இருக்கிறாங்க. அவன் மட்டும் படித்து வேலை இல்லை, உடனே கடலுக்கு போனால் கடலில் போயிடணுன்னே அந்த ஆட்களோட சேர்ந்து அப்படியே கெட்ட மனுஷனாக மாறிட்டான். ஆக இந்த தொழில் அல்லேலூயா அவன் ஒரு பரிசுத்தமாக வாழ்வதற்கு ஒரு ஏதுவான தொழில் அல்ல. ஆனாலும் அந்த தொழிலில் சில பேர் பரிசுத்தமாக இருக்கிறாங்க. அல்லேலூயா. சில பேர் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்காங்க. ஆனாலும் சோத்ரா அதிகமாக கெட்டு போகிறதுக்கு ஏதுவான தொழில்கள் நம்முடைய தீவிலே இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே நாம சோத்ரா சபையை கர்த்தர் எதுக்காக உருவாக்கினார் என்றால் மனம் திரும்பி மனம் திரும்பி கர்த்தருக்கு கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. லூக்கா 3ஆம் அதிகாரத்துல 8வது வசனத்தை வாசிப்போம். லூக்கா 3:8வது வசனம். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்ல தொடங்காதிருங்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராயிருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். லூக்கா 3:8 சொல்லுகிறது, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடுங்கள். மனம் திரும்பும் போதுதான் அவர்கள் கனி கொடுக்கிறார்கள். அல்லேலூயா. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடுங்கள். மனம் திரும்பி இருக்கிறோம், சபையில் இருக்கிறோம், அதுக்கு ஏற்ற கனிகளை நாம் கொடுக்க வேண்டுமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்ல தொடங்காதிருங்கள். அல்லேலூயா. ஆமென். நாம் மனம் திரும்பி அதற்கேற்ற ஒரு கனி கொடுக்கணும். அப்படின்னா அதுக்கேற்ற ஒரு வாழ்க்கை வாழணும். சபையில இருக்கிறதுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழணும். கடவுளுடைய நாமம் தூசிக்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை வாழக்கூடாது. கடவுள் நாமம் எல்லா இடத்திலும் மகிமைப்படணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடுங்கள். ஆவிக்குரிய சபைக்கு போறோம் என்று சொல்லுகிற அளவுக்கு ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழுங்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலகத்தார்கள் நம்மை குறை சொல்லாதபடிக்கு நம்முடைய குடும்பத்துக்குள்ளே மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஒரு கனி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்ல தொடங்காதீர்கள். அப்படின்னா மனுஷனை வச்சு பெருமை பாராட்டாதீங்க, சபையை வச்சு பெருமை பாராட்டாதீங்க. நாங்க யாரு தெரியுமா? நாங்க இன்னாரு குடும்பத்தில் உள்ள ஆட்கள். அல்லேலூயா. ஆபிரகாம் யார் தெரியுமா? எங்களுடைய பப்பா. அல்லேலூயா. நாங்க எந்த சபையை சேர்ந்தவங்க தெரியுமா? அல்லேலூயா. நாங்க இன்ன சபையை சேர்ந்தவங்க. எங்க அப்பா பேரு என்ன தெரியுமா? இன்ன பேரு. அல்லேலூயா. அப்படி நீங்க சொல்ல தொடங்காதிருங்கள். அல்லேலூயா. அது சோதரா. மனுஷனை ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது? பெருமை பாராட்டக்கூடாது. அல்லேலூயா. சபையை பெருமை பாராட்டக்கூடாது. நம்ம இருக்கிற மதத்தை பெருமை பாராட்டக்கூடாது. அல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்க. அல்லேலூயா. எதை குறித்துமே நாம் பெருமை பாராட்டக்கூடாது. யாரை குறித்து தான் பெருமை பாராட்டணும்? ஆண்டவரை குறித்து தான். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவையே குறித்து பெருமை பாராட்டணும். அவன் பவுல் சொல்லுகிறான், சிலுவையை குறித்தே நான் மேன்மை பாராட்டுவேன். அப்படின்னா இயேசுவையே நான் பெருமையாக எந்த இடத்துல பேசுவேன். அல்லேலூயா. ஒரு உங்க இருதயத்துல நான் யாரு தெரியுமா? இன்னாரு மகன், எங்க அப்பா பேர் தெரியுமா? அப்படிலாம் உங்க மனசுல இருந்தா சோதரா, கடவுள் ஒருபோது உங்க குடும்பத்தை ஆசீர்வதிக்க மாட்டான். அது ஒரு சாபமான ஒரு வார்த்தை, ஒரு சாபமான ஒரு சிந்தை. அது ஒருபோது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வராது, அது அழிவைத்தான் கொண்டு வரும். நான் யாரு தெரியுமா? நான் இயேசப்பாவுடைய பிள்ளை. இயேசு என்னை இரட்சித்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். இயேசு என்னுடைய தகப்பனா இருக்கிறார். அந்த ஒரு ஆசீர்வாதம் தான் உங்களை ஒரு உயரத்துல கொண்டு வரும். அல்லேலூயா. அதனால ஆண்டவர் சொல்லுகிறார், ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்ல தொடங்காதிருங்கள். அந்த யூதர்கள் பேசுகிற வார்த்தை எல்லாமே இப்படிதான். ஆபிரகாம் யார் தெரியுமா? அந்த வம்சத்துல உள்ளவங்க தான் நாங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஆகவே ஸ்தோத்திரா. ஆண்டவர் சொல்லுகிறார், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற நீங்கள் கனி கொடுங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கனி என்றால் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துல
சோத்ரா 22 24 வரை வாசிப்போம். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த ஆவியின் கனி அப்படின்னு சொன்னா நம்ம நிறைய நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஆமென், நல்ல ஏழைகளுக்கு சோறு போடுறது, தர்மம் பண்றது, இதெல்லாம் ஒரு நற்கிரியல் தான். இதெல்லாம் கனிகள் தான். ஹல்லேலூயா. அதுல அந்த வசனம் வருது. ஹல்லேலூயா. நற்குணம் சொல்றதுல அது எல்லாம் அடங்கி இருக்குது. ஹல்லேலூயா. அப்ப ஆவியின் கனியோ அது என்னன்னா அன்புதான். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரா. ஆவியின் கனியோ ஆமென். கடவுளுக்கு நாம கனி கொடுக்க வேண்டியவர்களாக வாழ வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில அன்பு இருக்கணும். ஹல்லேலூயா. அடுத்து என்ன இருக்கணும்னா சந்தோஷம் இருக்கணும். ஹல்லேலூயா. சமாதானம் இருக்கணும். ஆமென். ஸ்தோத்திரா. நீடிய பொறுமை இருக்கணும், தயவு இருக்கணும். ஹல்லேலூயா. நல்ல குணம் இருக்கணும், நற்குணம். அதுதான் ஒரு ஆவியின் கனி. அடுத்து விசுவாசம். ஹல்லேலூயா. இந்த வசனங்களை எல்லாம் நீங்க வீட்டில் என்ன செய்யுங்க, தியானம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், நல்ல குணம். இதெல்லாமே ஆவியின் கனிகளை குறிக்கிறது. நல்ல குணத்துல தான் இந்த தர்மம் பண்றது, ஏழைகளுக்கு உதவி செய்கிறது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரா. நற்குணம், விசுவாசம். ஆமென். 23 சாந்தம், இச்சை அடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அப்ப ஆவியின் கனி வெளிப்பட வேண்டும் என்றால் மாம்சத்தினுடைய கிரியைகள் எல்லாம் சிலுவையிலே அறையப்பட வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஆவியின் கனி வெளிப்பட வேண்டும் என்றால் மாம்சத்தினுடைய எல்லா கிரியைகளும் அது சிலுவையிலே அறையப்பட வேண்டும். 19 வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன. அவை யாவன? விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். இதுதான் மாம்சத்தின் கிரியைகள். ஹல்லேலூயா. நாம் எது பக்கமாக அதிகமாக சாகிறோம், அதமேன் எதுவும் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்கிறது என்று நாம் யோசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆகவே நாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கனி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பைபிள்ல சிம்சோன் ஒரு மனிதன் என்கிற ஒரு மனிதன் இருந்தான். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 16வது அதிகாரம். நியாயாதிபதிகள் 16:1 வாசிங்க. 1 மட்டும் வாசிங்க. பின்பு சிம்சோன் காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியை கண்டு அவனிடத்தில் போனான். பாருங்க, இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது, சோத்ரா, சிம்சோன் காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியை கண்டு அவளிடத்திலே போனான். இந்த சிம்சோன் தேவனால் வாக்குத்தத்தத்தின்படி பிறந்த ஒரு மனிதன். ஹல்லேலூயா. சிம்சோனை போல ஒரு ஆவியானவர் இறங்கின ஒரு மனிதன் வேறு யாருமே கிடையாது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். இந்த சிம்சோன் ஒரு வேசியை கண்டு அவள் இடத்திலே போனார். நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரத்துல 1-4 வரை வாசிப்போம். இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியால் கர்த்தர் அவர்களை 40 வருஷம் அளவும் பெலிஸ்தியர் கையில் ஒப்பு கொடுத்தார். அப்பொழுது தான் வம்சத்தானாகிய சோரா ஊரானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பெயர் மனோவா. அவன் மனைவி பிள்ளை பெறாத மலடியாய் இருந்தாள்.
கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி அவளை நோக்கி, இதோ பிள்ளை பெறாத மலடியான நீ கர்ப்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். ஆதலால் நீ திராட்சை ரசமும் மதுபானமும் குடியாதபடிக்கும் தீட்டானது ஒன்றும் புசியாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு. நீ கர்ப்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படலாகாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனாய் இருப்பான். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்றார். இந்த சிம்சோனுடைய ஒரு பிறப்பை குறித்து கடவுளுடைய தூதன் மனோவாவுக்கு தெளிவாக சொல்லுகிறார். அவன் ஒரு நசரேய விரதத்திலே அவனை நீங்கள் வளர்க்க வேண்டும். ஆமென் ஆமென் சோத்ரா. பரிசுத்தமா வளர்க்க வேண்டும். அதில் எழுதப்பட்டிருக்கிறது, அவன் முடிவெட்ட கடைக்கு போக கூடாது, திராட்சை ரசம் குடிக்க கூடாது, தீட்டாக எந்த ஒரு காரியத்தையும் செய்யாம அவனை பரிசுத்தமா வளர்க்க வேண்டும் என்று ஆண்டவர் இந்த சிம்சோனுடைய பிறப்பை குறித்து அவங்க அம்மா அப்பாட்ட அந்த தேவ தூதன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவனுடைய வாழ்க்கையிலே கடவுள் அவனோடு கூட இருந்து இஸ்ரவேல் மக்களை பெலிஸ்தருடைய கையில் இருந்து விடுவிப்பார். அப்படி கடவுள் நசரேய விரதத்தின்படி அவனை வளர்க்கணும். அப்படின்னா முடி கடையில வெட்ட போகக்கூடாது. அல்லேலூயா. சவரகன் கத்தி படக்கூடாது. அப்படின்னா அது வந்து தீட்டுப்பட்ட கத்தி. அல்லேலூயா. அவ்வளவு பரிசுத்தமா அவனை நீங்க வளர்க்கணும் சொல்லி கடவுள் அங்கே சொல்லுகிறார். சோதரா, நிறைய இடங்கள்ல பரிசுத்த ஆவியானவர் அவன் மேல இறங்கும் பொழுது ஒரு சிங்கத்தை ஆட்டுக்குட்டியை போல அப்படியே வாய் என்ன செஞ்சானா, கிழிச்சு போட்டானா. அல்லேலூயா. ஆவியானவர் அவன் மேல இறங்கும் பொழுது கையில ஒரு பொருளுமே இல்லாம 3000 பேரை அடிச்சு கொண்டு போட்டானா. அல்லேலூயா. ஆவியானவருடைய வல்லமை இறங்கும் பொழுது 3000 பேர் உட்கார்ந்து இருக்கிற ஒரு காங்கிரட்டு, ஒரு பெரிய காங்கிரட்டை தாங்கி இருந்த ஒரு தூணை அப்படியே ஒரு சவுக்க கம்ப புடுங்கின மாதிரி புடுங்கி அந்த பெரிய காங்கிரட் அப்படியே 3000 பேர் உட்கார்ந்து இருக்கிற காங்கிரட்டு அப்படி மேல விழுந்தது. அவன் மேல ஆவியானவர் பயங்கரமான ஒரு வல்லமையாய் அவனுக்குள்ளே இறங்கி வந்தார். அல்லேலூயா. இஸ்ரவேல் மக்களை அவன் ரட்சித்தார். ஆண்டவர் அவனோடு தெளிவாக பேசினார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரா. தண்ணி தாகத்துல அவன் சண்டை பண்ணிட்டே இருக்கிறான். தண்ணி தாகம் எடுக்கிறது. ஆண்டவர்கிட்ட சொல்றான், தண்ணி தாகத்துல நான் சாகணுமா அப்படின்னு கேட்ட உடனே அவன் சோதர அங்க ஒரு நீரூற்று பூமியிலிருந்து தண்ணி மேல பைப்பு மாதிரி அடிக்கிறது. அல்லேலூயா. பயங்கரமான அற்புதங்கள் அவனுடைய வாழ்க்கையிலே நடந்தது. ஆனால் கடவுள் பரிசுத்தம் உள்ளவர், வாழ்க்கையும் பரிசுத்தம் உள்ள ஒரு வாழ்க்கை. நசரேய விரதத்திலே பிறந்திருக்கிறார். ஆனா போறது என்ன வாழ்க்கை? ஒரு வேசியை கண்டு அவளிடத்திலே போனார். அல்லேலூயா. கடவுள் பரிசுத்தம் உள்ளவர், சபை பரிசுத்தம் உள்ளது. ஊழியக்காரர் கர்த்தருடைய உண்மையா ஊழியம் செய்கிறவர், சபை பரிசுத்தம் உள்ள ஒரு சபை. தேவன் பரிசுத்தம் உள்ளவர், ஆவியானவர் பரிசுத்தம் உள்ளவர், பைபிள் பரிசுத்தம் உள்ளது. ஆனா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கிறது? அல்லேலூயா. கடவுளுக்கு ஒரு கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை இருக்கிறதா? அபிஷேகம் இறங்குறது. ஆமென். சத்தியமாய் வசனத்தை நாம் கேட்கிறோம், சபையில இருக்கிறோம், ஆனா வாழ்க்கை வேற. ஆமென். சோதர, ஆவிக்குரிய வாழ்க்கை வேற, தன்னுடைய வாழ்க்கை வேற. தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பரிசுத்தம், ஒரு கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை இருக்கணும். அல்லேலூயா. சபை இருந்தது மாதிரி, கடவுள் இருந்தது மாதிரி, வேதம் இருந்தது மாதிரி, பைபிள் இருந்தது மாதிரி நம்ம வாழ்க்கை போகாம நம்ம வாழ்க்கை வேறு வித்தியாசமா காணப்பட்டால், அதற்கு மாறாக அதுக்கு எதிராக காணப்பட்டால் சோதர இந்த சிம்சோனை போல நம்ம வாழ்க்கையை மாறிடும். அல்லேலூயா. ஆமென். கடவுள் பரிசுத்தம் உள்ளவர். ஆமென். ஆவியானவர் பரிசுத்தம் உள்ளவர். நான் இருக்கிற அந்த மார்க்கம், ஆமென், ஆவிக்குரிய மார்க்கம் ஒரு பரிசுத்தமானது. அதை நானும் ஒரு பரிசுத்தமா வாழணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரா. அந்த மாதிரி ஒரு சிந்தை நமக்கு இருந்தா தான் நம்ம வாழ்க்கை ஒரு பரிசுத்தமா இருக்கும், ஒரு கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை ஆண்டவருக்கு வாழ முடியும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய வாழ்க்கையிலே கனியை ஆண்டவர் தேடுகிறார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கனியை தேடுகிறார். சிம்சோனுடைய வாழ்க்கையிலே சோதரா பிறப்பு ஒரு வேறு விதம், வாழ்க்கை வேறு விதம். அல்லேலூயா.
ஆமே, இது ரெண்டு ஒத்து போகாது. அல்லேலூயா. இது ரெண்டு ஒத்து போகாது. அவரை போல, அந்த வேதத்தை போல, சபையை போல நம்ம மாறணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லிடுவார், இது ஏன் நிலத்தை கெடுக்கிறது என்கிற வார்த்தை நம்மளை நோக்கி வந்துடக்கூடாது. ஆமென். சிம்சோனுடைய வாழ்க்கையிலே ஒரு கனிகள் கிடையாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே ஒரு வேசியை கண்டு போகிறான், இங்கே ஒருத்தியை பார்க்கிறான், அவள் என் கண்ணுக்கு பிரியமா இருந்தாள் என்று சொல்லுகிறார். அவங்க அம்மாவை கூட்டிட்டு போய் அவளை எனக்கு முடிச்சு தாங்கன்னு சொல்றான். ஆகவே இதெல்லாம் எதை குறிக்கிறது? அது கனி இல்லாத ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. இது கடவுளுடைய வழி அல்ல. ஆமென். கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை நம்ம வாழணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரா. ஒரு வருஷம் மட்டும் ஆமென் இருக்கட்டும் சொல்ற அந்த அத்தியாயத்துல, அந்த காலக்கெடுல நம்ம இருக்கலாம். ஆமென். அதனால ஆண்டவர் ஒரு ஏமாளின்னு நினைச்சிடக்கூடாது. நம்ம மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனி கொடுக்கணும். அல்லேலூயா. மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனியை கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கடவுள் இரக்கமுள்ள ஒரு ஆண்டவர். ஆகவே நம்முடைய ஆண்டவருக்கு ஏற்ற, ஆமென், அவர் இரக்கத்துக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை நம்ம வாழணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த சிம்சோன் இடத்துல ஒரு கனியையும் கடவுள் எதிர்பார்க்க முடியவில்லை. அல்லேலூயா. நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரத்துல 18 வாசிப்போம். அவன் தன் இருதயத்தை எல்லாம் தனக்கு வெளிப்படுத்தினதை தெளினால் கண்டபோது அவள் பெலிஸ்தியரின் அதிபதிகளுக்கு ஆள் அனுப்பி, இந்த ஒரு விசை வாருங்கள், அவன் தன் இருதயத்தை எல்லாம் எனக்கு வெளிப்படுத்தினான் என்று சொல்ல சொன்னாள். அப்பொழுது பெலிஸ்தியரின் அதிபதிகள் வெள்ளி காசுகளை தங்கள் கையில் எடுத்துக்கொண்டு அவளிடத்திற்கு வந்தார்கள். அவள் அவனை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி ஒருவனை அழைத்து அவன் தலைமயிரின் 7 ஜடைகளையும் சிறைப்பித்து அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினாள். அவன் பலம் அவனை விட்டு நீங்கிற்று. அப்பொழுது அவள், சிம்சோனே, பெலிஸ்தியர் உன்மேல் வந்து விட்டார்கள் என்றாள். அவன் நித்திரை விட்டு விழித்து கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்போதும் போல உதறி போட்டு வெளியே போவேன் என்றான். பெலிஸ்தியர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு 2 வெண்கல விலங்கு போட்டு சிறைச்சாலையிலே மாவரைத்து கொண்டிருக்க வைத்தார்கள். அவன் தலைமயிர் சிரைக்கப்பட்ட பின்பு திரும்பவும் முளைக்க தொடங்கிற்று. அல்லேலூயா. பாருங்கள், இந்த இடத்துல ஸ்தோத்திரம், அவனுக்கு வர்ற வல்லமை, பலம் எங்க இருக்குன்னா, அவன் தலையில ஒரு 7 ஜடை இருக்குது. அல்லேலூயா. ஒரு 7 முடி சடை மாதிரி ஒரு 7 சடை தொங்குது அவன் தலையில. ஏன்னா முடி வெட்டுறது கிடையாது. அந்த 7 சடையவும் ஆமென் வெட்டி போட்டுட்டா, அதாவது தலையை மொட்டை அடிச்சிட்டா, அவன் மேல பரிசுத்த ஆவியானவர் வரமாட்டார். அவனுக்கு இருக்கிற பலம் எல்லாம் போயிடும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆக பெலிஸ்தர்கள் 4000 பேர் 5000 பேர் வந்து இவனை பிடிக்க வந்தாலும் அவ்வளவு பேரை அப்படியே தட்டி விட்டுட்டு அவ்வளவு பேரை அடிச்ச கொண்டு ஓடுவான். அந்த ஒரு ஆள் அவன் மேல பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை இறங்கும் பொழுது அவ்வளவு பேரையும் அப்படியே முட்டையை உடைச்சு போட மாதிரி நொறுக்கி போட்டுருவான். அவ்வளவு பலன் அவன் மேல வருது. அல்லேலூயா. அதனால என்னென்னமோ சொல்றான், கயிறு வச்சு கட்டுங்க, புது கயிறை வச்சு கட்டுங்க. அப்புறம் வரும்போது அதெல்லாம் அவன் அப்படியே எடுத்துட்டு அவன் எந்திரிச்சிடுறான். அந்த வேசி, அவளுக்கு மன வேதனை வந்துருச்சு. இவன் நம்மளோட தான் இருக்கான், ஆனா எந்த உண்மையவும் நம்மள்ட்ட சொல்ல மாட்டேங்கிறா. இந்த பலம் உனக்கு எப்படி வருது, இந்த வல்லமை உனக்கு எங்கிருந்து வருதுன்னு இந்த ரகசியத்தை நம்மள்ட்ட சொல்லாம இருக்கிறான் என்கிற ஒரு வேதனை அவனுக்கு வருகிறது. அல்லேலூயா. அப்ப அவள் தொந்தரவு பண்ணிட்டே இருக்கிறான். ஆமென். அவனை அப்படியே நைஸா பேசிக்கொண்டே இருக்கிறாள். அல்லேலூயா. பாருங்க, ஸ்தோத்திரம். ஆமென். இந்த வேசின்னு சொல்றது, ஒரு மனுஷன் ஒரு சரியான பாதையில நடந்து போனாதான் அவன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த வேசி அப்படின்னு சொல்ற அந்த தெளிலால் அவனுடைய ரகசியத்தை கேட்கறதுக்காக அந்த இனிய சொற்களாலே அவனை வசப்படுத்தி கொண்டே இருக்கிறான். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்போ அவன் உண்மையை சொல்லுவதற்கு இனி உயிரோட வாழ்ந்து என்ன புண்ணியம் சாவோம் என்கிற ஒரு பிரியம் அவனுக்கு வருகிறது. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? பாவம் செய்ய செய்ய சாவோம் என்கிற ஒரு எண்ணம் வரும். பாவத்தின் சம்பளம்
மரணம். அல்லேலூயா. பாவம் அவை அதிகரிக்க அதிகரிக்க சாவுறது ஒரு இன்பமாக மாறும். அதனால அவன் சாகுறதுக்கு விருப்பப்படுகிறான். ஏன்? நிறைய அவன் விபச்சாரிகள்கிட்டே போயிட்டே இருக்கான்ல. அல்லேலூயா. ஒரு சகோதரிய அவங்க குடும்பத்தார்கள்லாம், நீ ஏன் இப்படி இப்படி கெட்டே போற, நிறைய ஆம்பளைட்ட போறேன்னு சொல்லி கேட்கும் பொழுது, இதை பத்தி நீங்க இனிமே பேசுனா செத்து போயிடுவேன்னு சொல்றாங்களாம். ஒரு குடும்பத்தில் நடக்குது. இதை பத்தி ஓயாம கேட்டீங்கன்னா நான் செத்துருவேன். அது இன்பமாக இருக்கும். அல்லேலூயா. ஸ்தோத்திரா. ஆமென். ஆகவே தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரா, இந்த சிம்சோனுக்கு கனி இல்ல வாழ்க்கையில, ஆண்டவருக்கு பிரியமா வாழல. அதனாலே அவர் சாவை விரும்பினார். அல்லேலூயா. ஒருபோது சாவை விரும்பக்கூடாது. அவன் சாவை விரும்பி, எனக்கு ஒரு 7 சடை இருக்குது, அதை வெட்டிட்டா எனக்கு பலமெல்லாம் போயிரும் என்று இருதயத்தை எல்லாம் அவளுக்கு வெளிப்படுத்தினான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அவன் தன் இருதயத்தை எல்லாம் தனக்கு வெளிப்படுத்தினதை தெளிவால் கண்டபோது அவள் பெலிஸ்தர்கள் அதிபதிகளுக்கு ஆள் அனுப்பி, இந்த ஒரு விஷயம் மாத்திர வாருங்கள், அவன் தன் இருதயத்தை எல்லாம் எனக்கு வெளிப்படுத்தினான் என்று சொல்ல சொன்னாள். அப்பொழுது பெலிஸ்தரின் அதிபதிகள் வெள்ளி காசுகளையும் தங்கள் கையில எடுத்துக்கொண்டு அவளிடத்துக்கு வந்தார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். இந்த 16ஆம் வசனத்தில் இருக்கு பாருங்க. இப்படி அவனை தினம் தினம் தன் வார்த்தைகளினாலே நெருக்கி அலட்டி கொண்டிருக்கிறதுனாலே சாகத்தக்கதாய் அவன் ஆத்துமா விசனப்பட்டது. சாகணும் சொல்லி அவனுக்கு ஒரு விசனம் வந்துச்சா, செத்து போவான் அப்படின்னு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல கனி கொடுத்தோம்னா நாம நல்லா வாழணும் என்கிற ஒரு ஆசை வரும். அல்லேலூயா. நல்ல வாழலைன்னா அவன் செத்துருவோன்னு சொல்ற ஒரு ஆசை. சாத்தான் அப்படிதான் கொண்டு போவான். அல்லேலூயா. ஆக ஒரு பெண்ணு ஒரு ஆணோடு தான் இந்த உலகத்துல வாழ்ந்து முடிக்கணும். அவளுடைய சரீரம் ஒரே ஒரு ஆணுக்கு மட்டும்தான் சொந்தமா இருக்கணும். ஒரு ஆணு ஒரு பெண்ணோடு தான் வாழ்ந்து முடிக்கணும். அல்லேலூயா. அவனுடைய சரீரம் ஒரு பெண்ணுக்கு மாத்திரம்தான் உரியதாக இருக்கும். அப்படி வாழ்ந்தீங்கன்னா இன்னும் வாழணும் என்கிற ஒரு ஆசையும் சந்தோஷமும் வரும். அல்லேலூயா. உங்க சரீரத்தை நீங்க, ஆமென், ஸ்தோத்திரம், அப்படி பல பேருக்கு அப்படி ஒரு வேசி போல போனா சாகணும் என்கிற ஒரு எண்ணம் வரும். அல்லேலூயா. அதனாலதான் பாவத்தின் சம்பளம் மரணம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் கண்களுக்கு முன்னாடி 2 வழியை வைக்கிறேன், ஒன்று சாபமான வழி, இன்னொன்று ஆசீர்வாதமான வழி. அல்லேலூயா. ஒன்று மரண வழி, இன்னொன்று ஜீவனுக்கு போகிற வழி. அல்லேலூயா. இதில் நீங்கள் எதை தெரிந்து கொள்ளுகிறீர்கள் என்று கடவுள் நம்மை பார்த்து கேட்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஆக தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரா, நீதிமொழிகள் 7வது அதிகாரத்துல 27வது வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 7:21. அவள் அநேகரை காயப்படுத்தி இல பண்ணினாள், பலவான்கள் அநேகரை கொலை செய்தாள். அல்லேலூயா. கடைசி வசனம், அவள் வீடு பாதாளத்திற்கு போகும் வழி, அது மரண அறைகளுக்கு கொண்டு போய் விடும். இதுக்கு மேல நிறைய வசனம் இருக்குது. அல்லேலூயா. அந்த வேசிய குறித்து தான் மேல இருக்குது. நீங்கெல்லாம் அந்த பைபிள்ல இதை நீங்களும் வாசிக்கணும், உங்க பிள்ளைகளுக்கு வாசிக்க கொடுக்கணும். அல்லேலூயா. இந்த உலகம் ரொம்ப மோசமான ஒரு உலகம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதுக்கு மேல உள்ள வசனங்கள் எல்லாம் நீங்க தியானம் பண்ணீங்கன்னா அது ஒரு நல்ல ஒரு அருமையான வசனமா இருக்கும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, இந்த வேசியினுடைய வீடு பாதாளத்துக்கு போகும் வழி, அது மரண அறைகளுக்கு கொண்டு போய் விடும். அதாவது ஸ்தோத்திரம், அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்றவங்க மரணத்துக்கு நேரே போவாங்களா, இன்னொன்று பாதாளத்துக்கு நேரே போவாங்களா, அப்படின்னா நரகத்துக்கு நேரே போவாங்களா. இந்த வசனங்களை எல்லாம் உங்க பிள்ளைகளை எடுத்து, ஆமென், ஸ்தோத்திர, வழி மாறுறவங்களை எடுத்து வாசின்னு சொல்லணும். அல்லேலூயா. கது சோதரா, இந்த வசனங்களை எல்லாம் இந்த ராயப்பண்ண பைபிளில் அவங்க நானும் வாலிபம் அவங்களும் வாலிபம் அவங்களாம் கோடு போட்டு வச்சுருப்பாங்க. நான் உட்காந்து சில நேரம் வாசிப்பேன். அல்லேலூயா.
பேய்க்கு ஜாக்கிரதையா இருக்கிறோமோ இல்லையோ, ஆமென், இந்த வேசிக்கு ஜாக்கிரதையா இருக்கும். அல்லேலூயா. பேய்க்கு ஜாக்கிரதையா இருக்கிறோமோ இல்லையோ, ஒரு இச்சையான ஒரு மனுஷனுக்கு பெண்கள் ஜாக்கிரதையா இருக்கும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். பேயை விட இதான் ரொம்ப பெரிய பேய். அல்லேலூயா. பேயாவது அப்படி இப்படி நின்றுட்டு ஏதோ ஓடி போயிரு. இது வாழ்க்கையவே எங்க கூட்டிட்டு போகுமா? பாதாளத்துக்கு நேர கூட்டிட்டு போகுமா, இன்னொன்னு மரணத்துக்கு நேர கூட்டிட்டு போகுமா? அல்லேலூயா. அதுக்கு மேல உள்ள வசனமெல்லாம் பாருங்க, ரொம்ப அருமையா இருக்கும். ஆகவே இந்த சிம்சோன் அவன் வாழ்க்கை பரிசுத்தமானது, ஆனால் போகிற பாதை அவன் வேசியை தேடி அவன் வாழ்க்கை போவதனாலே அவன் கனி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான். அங்கே வேதம் சொல்லுகிறது, சோத்ரா, ஆண்டவர் அவனை விட்டு விலகிட்டார். எதிரிகள் வந்து அவனை பிடித்த பொழுது அவன் முதல்ல மாதிரி எனக்கு ஆவியானவர் என்னோடு இருக்கிறான்னு சொல்லி எழுந்திருத்தான். அல்லேலூயா. ஆனா எழுந்திருத்த போது அவனுக்கு அந்த பலம் அவன் மேல வரல. பெலிஸ்தர்கள் வந்து அவனை பிடிச்சு முதல்ல அவனை என்ன செய்தாங்கன்னா, 2 கண்ணையும் அவன் குருடாக்கினாங்க. அப்படின்னா 2 கண்ணையும் ஏதோ ஒரு கம்பிய தீயில வச்சு 2 கண்ணையும் ஓட்டி எடுத்துட்டாங்க. 2 கண்ணையும் குருடாக்கினார்கள். அல்லேலூயா. அப்படின்னா அந்த ஆவிக்குரிய பார்வை இல்லாமல் சாத்தான் முதலாவது அவங்கள அழிப்பான். அல்லேலூயா. அந்த சிம்சோனை கொண்டு போய் விலங்கு மாட்டி ஒரு தூண்ல கொண்டு போய் கட்டினாங்க. அல்லேலூயா. அவனுக்கு கடைசியா ஒரு ஜெபம் பண்றான், இப்போ நான் சாக போறேன் ஆண்டவரே. அல்லேலூயா. அந்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தியர் கையிலே பழிவாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும், தேவனே பலப்படுத்தும் என்று சொல்லி சிம்சோன் அந்த வீட்டை தாங்கி நிற்கிற 2 நடு தூண்களில் ஒன்றை தன் வலது கையினாலும் மற்றொன்றை தன் இடது கையினாலும் பிடித்து கொண்டு, என் ஜீவன் பெலிஸ்தியரோடே கூட மடிய கடவது என்று சொல்லி பலமாய் சாய்க்க அந்த வீடு அதில் இருந்த பிரபுக்கள் மேலும் எல்லா ஜனங்கள் மேலும் விழுந்தது. இவ்விதமாய் அவன் உயிரோடு இருக்கையில் அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும் அவன் சாகும்போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகமாய் இருந்தார்கள். அல்லேலூயா. அவ்வளவு பெரிய காங்கிரீட்ட அவன் சொல்றான், கடைசி நேரம் என்னை நான் சாக போறேன், இப்போ இந்த பெலிஸ்தர்கள் எல்லாம் மொத்தமா நான் கொல்லணும் அப்படி சொன்ன அந்த தூணை அப்படியே கையை வச்சு புடுங்கிடுறான். கடைசி நேரம் அவன் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார். அந்த பெலிஸ்தர்களோடையே அவனும் அவன் நசுங்கி காங்கிரீட்டு கீழே நசுங்கி இறந்து போகிறான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனுடைய வாழ்க்கையிலே அவன் சோதரம், அவன் பிறப்பு வேற வாழ்க்கை வேறையாக இருந்தது. அல்லேலூயா. அவன் சங்கீதம் 92வது சங்கீதத்துல 14-15 வாசிப்போம். கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகி அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். பாருங்கள், கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகி அவரிடத்திலே அநீதி இல்லை என்று விளங்க பண்ணும்படி. அல்லேலூயா. இந்த வசனத்தை கொஞ்சம் கொஞ்சம் ஆழமா யோசித்து பாருங்க. கர்த்தர் உத்தமர், நல்ல ஒரு தெய்வம் ஆண்டவர். அல்லேலூயா. என் கண்மலையாகிய அவரிடத்தில் அநீதி இல்லை என்று விளங்க பண்ணும்படி. சோதரா, அவரிடத்திலே அநீதி இல்லை என்று விளங்க பண்ணும்படி. அல்லேலூயா. சோதரா, அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாயிருப்பார்கள். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கர்த்தர் உத்தமர், அவரிடத்தில் அநீதி இல்லை என்று விளங்க பண்ணும்படி. அதாவது நான் முதிர்ந்த வயதிலும் கனி கொடுத்துக்கிட்டே இருந்தான்னா, நான் ஆராதிக்கிற கடவுளை உலகத்து மக்கள் என்ன நினைப்பாங்கன்னா, அவர் ஒரு நல்ல தெய்வம், அவர் ஒரு உத்தமமான தெய்வம், அவரிடத்தில் அநீதி இல்லை. ஏன்? அவரை கும்பிடுற பிள்ளைகள் வயசானாலும் கனி கொடுக்கிறாங்க. அல்லேலூயா. வயசானாலும் நல்ல காரியங்களை பூமியில செய்யறாங்க, நற்கிரியைகளை செய்யறாங்க. வயதானாலும் அன்போடு இருக்கிறாங்க, பாசத்தோடு இருக்கிறாங்க, விசுவாசத்தோடு இருக்கிறாங்க, இச்சை அடக்கத்தோடு இருக்கிறாங்க. அல்லேலூயா. பொறுமையோடு இருக்கிறாங்க, சாந்த குணத்தோடு இருக்கிறாங்க. ஆகவே கர்த்தர் உத்தமர், அவரிடத்தில் அநீதி இல்லை. ஏன்னா அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து
புஷ்டியும் பசுமையுமா இருப்பார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு கனி கொடுத்தோம்னா நம்ம வாழ்க்கையை கடவுள் எப்படி வைப்பாரா? பசுமையும் புஷ்டியும் பசுமையுமாய் வைப்பார்கள். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பில்லி கிரகாம், அமெரிக்காவில் இறந்து போன பில்லி கிரகாம் ஊழியம் செய்ய முடியல, வயசாயிருச்சு, வீட்டில் சேர்ல உட்கார்ந்தே இருக்காரு, தலை இப்படி ஆடிக்கிட்டே இருக்குது, வயசு 90 வயசு ஆயிடுச்சு. அல்லேலூயா. ஆனா அவர் பேர்ல உலகம் முழுவதும் இருக்கிற சபைகளுக்கு நல்ல சமாரியன் கிஃப்ட் அவர் சபையிலிருந்து உலகம் முழுவதும் வருது. அல்லேலூயா. ஆனா வயசாயிருச்சு, ஊழியம் செய்ய முடியல, உட்கார்ந்து இருக்கார் சேர்ல. ஆமென். நடக்க முடியாது, சபையில பிரசங்கம் பண்ண முடியாது, தலை இப்படி ஆடிட்டே இருக்குது. ஆனா முதிர்ந்த வயதாயிருச்சு, சர்ச்சில் போய் பிரசங்கம் பண்ண முடியல, நிறைய மீட்டிங்கள்ல பிரசங்கம் பண்ண முடியல. ஆனா உலகம் முழுவதும் நல்ல சமாரியன் கிஃப்ட் எல்லா சபைகளுக்கு வருது. முதிர்ந்த வயதிலும் அவர்கள் புஷ்டியும் பசுமையுமா இருப்பார்கள். அல்லேலூயா. இப்ப ஆண்டவரை நினைக்கிறாங்க உலகத்து மக்கள், ஓ எவ்வளவு நல்லவரப்பா, ஆமென் ஆமென், அவர் தேவன் உத்தவர், அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல, நல்ல தெய்வம் அவர் அப்படின்னு நம்மளை நினைப்பாங்க. வயசாகி போனாலும் நம்முடைய வாழ்க்கையில கனி வெளிப்படணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னும் சில வசனங்களை வாசித்து நான் முடிக்க போகிறோம். 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 1-2. சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகன பலியையும் மற்ற பலிகளையும் பட்சித்தது. கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிற்று. கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பினதினால் ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசிக்க கூடாதிருந்தது. அல்லேலூயா. பாருங்கள், சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது சாலமோன், ஆமென் ஸ்தோத்திரம், தேவனே தாவீதுடைய சந்ததியாகிய இந்த சாலமோனை ராஜாவாக தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. பாருங்க, சாலமோன் ஸ்தோத்திரம், தாவீது உயிரோடு இருக்கும் போதே அவனை ராஜாவாக வைத்து அவன் தீர்க்கதரிசியை கொண்டு அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அல்லேலூயா. சாலமோனுடைய ராஜ திட்டம் என்கிறது தேவனால் ஏற்படுத்தப்பட்டது. சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற பொழுது வானத்திலிருந்து அக்கினி இறங்கி ஆமென் ஸ்தோத்திரா ஆலயத்தை எல்லாம் மூடுகிறது. அவனுடைய பிறப்பு அதிசயமானது, அவனுடைய வாழ்க்கை அதிசயமானது. 1 ராஜாக்கள் புஸ்தகம் 3ஆவது அதிகாரம் 5ஆவது வசனத்தை வாசிப்போம். கியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியிலே சொப்பனத்திலே தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். பாருங்க, ஆண்டவர் சொப்பனத்திலே தோன்றி, சாலமோனே நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று கடவுள் சொல்லுகிறார். அல்லேலூயா. சாலமோன் ஸ்தோத்ரா, சாலமோன் ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன கேட்டாலும் நான் உனக்கு தருவேன், நீ விரும்புகிறதை கேளு. ஆனா ஆண்டவர்கிட்ட அவன் கேட்டான், எனக்கு ஞானத்தை தாரும், இந்த இஸ்ரவேல் மக்களை நடத்துவதற்கு எனக்கு ஞானத்தை தாரும். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 12-13 வாசிப்போம். உன் வார்த்தைகளின்படி செய்தேன், ஞானமும் உணர்வுள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. இதுவும் அன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் உனக்கு தந்தேன். உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை. ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் அவனுக்கு நிறைய ஞானத்தை கொடுத்தார், நிறைய ஐஸ்வர்யத்தை கொடுத்தார், கனத்தை கொடுத்தார், எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் சாலமோனுக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. கடவுள் ரொம்ப பரிசுத்தமானவர், கேட்கறதெல்லாம் கடவுள் கொடுக்கிறார். ஜெபம் பண்ணும் போது அக்கினி வானத்திலிருந்து இறங்குறது, கடவுள் அவனுக்கு சொப்பனத்தில் தரிசனமாகிறார். அவனுடைய முடிவு, சாலமோனுடைய வாழ்க்கையினுடைய முடிவு ஒரு கனி கொடுக்கிறது மாதிரி இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 ராஜாக்கள் 11ஆவது அதிகாரத்துல ஹல்லேலூயா ஆமென் 6ஆவது வசனத்தை வாசிப்போம். அந்த சாலமோன் வயசாகிற காலத்துல அது ஒரு கனியை கொடுக்கிற வாழ்க்கைக்கு எதுவா போகல. சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதை போல கர்த்தரை பூரணமாய் பின்பற்றாமல் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான்.
அப்பொழுது சாலமோன் எருசலேமுக்கு எதிரான மலையிலே மோவாபியரின் அருவருப்பாகிய மோவேசுக்கும் அம்மோன் புத்திரரின் அருவருப்பாகிய மோலோகுக்கும் மேடையை கட்டினான். இப்படியே தங்கள் தேவர்களுக்கு தூபம் காட்டி பலியிடுகிற அந்நிய ஜாதியரான தன் ஸ்திரீகள் எல்லாருக்காகவும் செய்தான். ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு 2 விசை தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டிருந்தும் அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திறப்பி அவர் கற்பித்ததை கை கொள்ளாமற் போனதினால் கர்த்தர் அவன் மேல் கோபமானார். ஆகையால் கர்த்தர் சாலமோனை நோக்கி, நான் உனக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையையும் என் கட்டளைகளையும் நீ கை கொள்ளாமல் போய் இந்த காரியத்தை செய்தபடியினால் ராஜ்ய பாரியத்தை உன்னிடத்திலிருந்து பிடுங்கி அதை உன் ஊழியக்காரருக்கு கொடுப்பேன். ஆகிலும் உன் தகப்பனாகிய தாவீதின் நிமித்தம் நான் அதை உன் நாட்களிலே செய்வதில்லை. உன் குமாரருடைய கையினின்று அதை பிடுங்கி போடுவேன். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் அவன் மேல கோபமானார். ஹல்லேலூயா. கர்த்தர் சோதரா, கடவுளுடைய வெளிப்பாடு ஆமென் அற்புதமா கிடைச்சது. அவருடைய பிறப்பு தேவ திட்டத்தின்படி, ஹல்லேலூயா, ராஜ பதவி தேவ திட்டத்தின்படி. ஆனா வாழ்க்கையினுடைய கடைசியில ஆமென் நிறைய பெண்களை திருமணம் முடிச்சு, அந்நிய பெண்களை திருமணம் முடித்து, ஹல்லேலூயா, அவங்களுடைய தெய்வங்களுக்கு கோயில்களை கட்டி கடவுளை விட்டு விலகி போகிறார். சாலமோனுக்கு எத்தனை மனைவி? ஸ்தோத்ரா, 700 மனைவி, 300 வப்பாட்டி. ஹல்லேலூயா. அவனுக்கு 1000 மனைவிகள் இருந்தார்கள். ஹல்லேலூயா. ஆகவே அவன் கடவுளை விட்டு விலகி அவன் விக்கிரகங்களுக்கு சிலைகளுக்கு கோயில்களை கட்டி கடவுளை விட்டு விலகி போனான். கடவுள் 2 நேரம் அவனுக்கு தரிசனமாகி இப்படி நீ போகக்கூடாது என்று சொன்னார். ஆனால் அதை அவன் கேட்கவே கிடையாது. ஹல்லேலூயா. அவன் ஆண்டவருக்கு செவி கொடுக்காமல் அவன் அந்த பாவமான வழியிலே போனான். கர்த்தர் சோதரா, அவன் ராஜ்ய பாரத்தை அவன் பிடுங்க கர்த்தர் திட்டம் போட்டார். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உங்க அப்பாவுடைய வாழ்க்கைய நெஞ்சுக்குள்ள மனசுக்குள்ள வந்துட்டே இருக்குது. ஹல்லேலூயா. பாருங்க, இந்த தாவீதுடைய வாழ்க்கைய கடவுள் இருதயத்துல வந்துட்டே இருக்குது. தாவீது எப்படி வாழ்ந்தான்? ஹல்லேலூயா. சோதரா, உங்க வாழ்க்கை யாரை டிஸ்டர்ப் பண்ணனு? கடவுளை. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பாபா. உங்க வாழ்க்கை கடவுளை அவன் பாதிக்கணும். ஆமென். தாவீது என்ன மாதிரி வாழ்ந்தான்? ஹல்லேலூயா. சோத்ரா, ஆமென். தாவீது எவ்வளவு ஒரு உத்தமமா வாழ்ந்தான் அப்படின்னு ஆண்டவர் திரும்ப திரும்ப நினைக்கிறான். ஆனாலும் உன் அப்பன் வாழ்ந்த வாழ்க்கையை நான் நினைச்சு ஓ காலத்துல அதை நான் செய்யாம, ஹல்லேலூயா, நீ செத்து போன பின்னாடி உன் மகன் ரெகோபயாம்னு சொல்லி ஒருத்தன் எழும்புவான். அந்த சுண்டு பெய்ய, ஹல்லேலூயா, ஆமென், அந்த ஆமென் என்ன சொல்றது, சுட்டி பெய்ய, ஹல்லேலூயா. சோத்ரா, அவர் எப்போதுமே யாருடைய வார்த்தையை தான் கேட்பாரு? யூத்துடைய வார்த்தையை தான் கேட்பார். ரெகோபயாம் யாருடைய வார்த்தையை கேட்பாரா? யூத்துகள் சொல்ற வார்த்தையை தான் கேட்பாரா? ஆமே, மூப்பர்கள் சொல்ற வார்த்தையை கேட்க மாட்டான். ஹல்லேலூயா. இப்படி கேட்டுதான் அவன் மண்ணா போனான். ஹல்லேலூயா. அதனால நம்ம வீட்டில் எப்போதுமே ஒரு வயசானவங்களுடைய ஆலோசனை என்ன செய்யணும்? கேட்கணும். ஹல்லேலூயா. சும்மா இருங்க. யாரை பார்த்து? வயசானவங்களை பார்த்து. உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. இது இந்த காலம், இது லேட்டஸ்ட் மாடல். அப்படி சொன்னாவே கதை நினைச்சு முடிஞ்சிச்சு. ஹல்லேலூயா. ஒரு வயதானவங்களுடைய ஆலோசனையை கண்டிப்பா என்ன செஞ்சுக்க, கேட்டுக்க. இந்த ரெகோபயாம் ஆமென் அங்க இருக்கிற வயதானவங்க சாலமோனோடு வாழ்ந்த ஆமென் மூப்பர்கள் இடத்துல ஆலோசனை கேட்காம சில யூத்துகளை கூப்பிட்டு அவன் சில ஆலோசனை கேட்டான். அவன் இடக்கு மடக்கா சொன்னான். அவன் சொல்றதை இவன் கேட்டான் பாருங்க. அந்த உடனே ராஜ்யம் போச்சு. எல்லா கோத்திரங்களும் எல்லாரும் சாலமோனுடைய மகனை விட்டு என்ன செஞ்சாங்க? ஓடியே போயிட்டாங்க. 10 கோத்திரம் சாலமோன் மகனை விட்டு ஓடிருச்சு. இது தேவ திட்டத்தின்படி நடந்தது. ஹல்லேலூயா. கடவுள் சொல்றாரு, உன் காலத்துல நான் ஒரு ராஜ்யத்தை உன் கையில இருந்து பிடிக்காம உன் மகன் காலத்துல அந்த ராஜ்யத்தை நான் பிடிக்குவேன் சொல்றாரு. கர்த்தருக்கு சோதரா, சாலமோன் செய்த தவறு. ஹல்லேலூயா. கடைசி காலத்துல கனி கொடுக்க மறந்துட்டான். ஆமென். பாகால்களுக்கும் ஆமென் மோவாபிய பெண்களுடைய தெய்வங்களுக்கு கோயில்களை கட்டுறவனா மாறிட்டான் கடைசி காலத்துல. ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய துவக்கத்தை பார்க்கிலும் முடிவு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்?
முடிவை வச்சு தான் கடவுள் நம்மளை பரலோகத்துக்கு என்ன செய்ய போறாரு, நம்மளை கொண்டு போக போகிறாரு. ஹல்லேலூயா. சில பேர் துவக்கம் ஆவியில துவங்குறாங்க, முடிவு எங்க போகுது, மாம்சத்துல முடிவு. ஹல்லேலூயா. அப்படி போக கூடாது. முடிவு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஹல்லேலூயா. முடிவு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முடியணும். ஆமென். ஆண்டவர் என்னை அழைக்கிறார், அவருடைய ஆமென் கண்கள் அவரை பார்க்கிறது. ஸ்தேவான் சொல்லுகிறார், இதோ சிங்காசனத்தின் வலது பார்சத்துல இயேசுவானவர் நின்று கொண்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன். கல்லால் அடிச்சுட்டாங்க ஸ்தேவான, உயிர் போகுது. இயேசுவின் சாட்சியாக மரிக்க போறான் ஸ்தேவான். சாகுறது கொஞ்ச நேரத்துக்கு முன்ன சொல்றான், பிதாவின் வலது பார்சத்துல இயேசு கிறிஸ்து நிக்கிறதை நான் பார்க்கிறேன். ஹல்லேலூயா. எல்லாரும் முகத்தை பார்க்கறாங்க. ஸ்தேவான ஒரு தேவ தூத முகம் மாதிரி இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டா. முடிவு ரொம்ப முக்கியமானது. ஹல்லேலூயா. அதனால முடிவுல கோளாறு மாதிரி வந்துச்சுன்னா செதறிராத. கோளாறு மாதிரி ஆமென் பிள்ளைகள் அப்படி பண்ணுது இப்படி பண்ணுது, ஐயோ நான் என்ன செய்வேன்னு சொல்லி ஆமென் சோத்திர தேங்காய் மண்ணாமே உடஞ்ச மாதிரி உடஞ்சிராத. முடிவு ரொம்ப முக்கியமானது. முடிவை பாதுகாக்கணும். முடிவு ஆமென் கர்த்தருக்குள்ளேயே காணப்படணும். ஹல்லேலூயா. முடிவு கர்த்தருக்குள்ளேயே காணப்படணும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சாலமோனுடைய வாழ்க்கை அப்படியா இருந்தது. இன்னும் ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நாம் முடிக்க போகிறோம். எரேமியா 17 அதிகாரத்துல 7-8 வசனத்தை வாசித்து நாம் முடிக்க போகிறோம். எரேமியா 17:7-8. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையா இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். பாருங்க, அதுல எழுதப்பட்டிருக்கிறது கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து. ஆமென். வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல இருப்பா. இப்ப கனி கொடுக்கும் போது கொஞ்சம் வருத்தம் வரும். கனி கொடுக்கும் போது கொஞ்சம் வருத்தம் வரும். அதான் வருத்தமின்றி அப்படின்னு இருக்குது. வருத்தமின்றி கனி கொடுக்கிறது கொஞ்சம் வருத்தமா இருக்கலாம். ஹல்லேலூயா. ஆனா ஸ்தோத்திரா, கனி கொடுக்காத வாழ்க்கை கொஞ்சம் சந்தோஷமா இருக்கலாம். அதனால வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பா. ஹல்லேலூயா. கனி கொடுக்கும் போது வருத்தமா இருந்தால் கனி கொடுக்கணும். ஹல்லேலூயா. வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போல் இருப்பா. நம்ம வாழ்க்கையை ஏசப்பாவுக்கு ஒரு கனி கொடுக்கிற வாழ்க்கையா இருக்கும். எல்லாரும் முழங்கால் படியிடுமா. ஹல்லேலூயா.